அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ண சொல்லுவாங்க, நீங்களும் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு ஆன் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா நாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க காலி பண்ணிடுவாங்க. அப்புறம் என்னடா இவ்வளோ காலி ஆகுது அப்படின்னு பார்த்தா மேலே பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட்டில் ஒருத்தர் மட்டும் கனெக்ட் பண்ணாமல் 2-3 டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அது எப்படி நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண சொல்லுவாங்க, நாமளும் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி விட்டுருவோம். அவங்க இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா டேட்டா அதுக்குள்ள 50% காலி ஆயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா டிவைஸ் நம்ம ஹாட்ஸ்பாட்டை போய் ஆன் பண்ணுற இடத்துல பார்க்கும்போது 2 டிவைஸ் கனெக்டட் அப்படின்னு வரும், இல்லைன்னா 3ன்னு வரும். நம்ம கனெக்ட் பண்ணுற வேண்டியது ஒருத்தர் தானே, இதில் 2 பேர் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதனால பார்த்தீங்கன்னா அவங்க டேட்டா யூஸ் பண்ணுறதுனால அதிகமாக டேட்டா போகும். அது எப்படி நம்ம வந்து லிமிட்டில் செட் பண்ணுறது, அதாவது ஒருத்தருக்கு மட்டும் போகணும் இல்லைன்னா ஒருத்தருக்கு கூட போகக்கூடாது அப்படிங்கிறது வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும். பார்த்தீங்கன்னா அது எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அது ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட்டோட நேமு, செக்யூரிட்டி, பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கும். இதில் வந்து எப்படி நம்ம லிமிட்டை வந்து செட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இது கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணுறதும் இங்கே பார்த்தீங்கன்னா டிவைஸ் லிமிட் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணுறது இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய லிமிட்டில் பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்காங்க. அதாவது நான் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணனா 5 பேருக்கு வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்குள்ளே நிறைய எம்பி காலியாகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. இது மூலிமா நம்ம பார்த்தீங்கன்னா 1 GB 1.5 GB அப்படி தான் போட்டிருப்போம். அது வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம லிமிட் செட் பண்ணுறது மூலிமா நம்மளோட ஒருத்தர் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒருத்தர் தான் கனெக்ட் பண்ணணும், வேறு யாருமே அதை கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கொடுத்தீங்களா அது வந்து ஓகே ஆயிரும். மறுபடியும் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 1ல் இருக்குது. இல்லை ப்ரோ என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்கானுங்க, 3 பேர் இருக்காருங்க அப்படின்னா நீங்கள் லிமிட் வேணால் நீங்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை செட் பண்ணிக்கலாம். வந்து லிமிட் 1ன்னு செட் பண்ணிட்டோம்னா திருப்பி 2 பேர் கனெக்ட் பண்ணும்போது இதில் வந்து கனெக்ட் ஆகாது, ஒருத்தனால மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். அப்படி நீங்கள் வந்து 2 பேர் கனெக்ட் பண்ணணும் ப்ரோ என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் செட்டிங்ஸ்குள்ளே வந்து இதெல்லாம் செட்டிங்ஸ்குள்ளே வந்து டிவைஸ் லிமிட்டை வந்து 2 அப்படின்னு செட் பண்ணால் மட்டும் தான் 2 பேர் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம லிமிட்டை செட் பண்ணுறது மூலிமா நம்ம டேட்டாவை பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு 2 பேர் கனெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல ஒருத்தர் தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் லிமிட்டை செட் பண்ணிக்காங்க, இல்லைன்னா உங்கள் டேட்டா வந்து ஒடிஞ்சிரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான என்டர்டைன்மெண்ட் வீடியோ பற்றியா நம்ம சேனல் நிறைய அப்லோட் பண்ணியிருப்போம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.